ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தியே நம. உலகில் கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறார்கள். எல்லோருக்கும் 2 கண்கள், ஒரு மூளை, ஒரே மாதிரியான உடல் அமைப்பு தான். ஆனால் ஒருவருடைய வாழ்க்கை மட்டும் ஏன் ராஜகோபுரம் போல உயர்கிறது? இன்னொருவர் ஏன் எப்போதும் போராட்டத்திலேயே இருக்கிறார்? ஒருவருக்கு 20 வயதில் வெற்றி கிடைக்கிறது, ஒருவருக்கு 50 வயதில்தான் அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் அந்த இரகசிய சக்தி எது? பெரியோர்களே, அதுதான் உங்கள் ஜென்ம நட்சத்திரம். உங்கள் தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த நட்சத்திரத்தின் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையே மாற்றப்போகும் ஒரு இரகசிய ஆன்மீக கதையை பார்ப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் இந்த பூமிக்கு வந்த அந்த மங்களமான வினாடியில் சந்திரன் எந்த நட்சத்திர மண்டலத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தாரோ அதுவே உங்கள் ஜென்ம நட்சத்திரம். ஏன் சூரியனை விட சந்திரனுக்கு முக்கியத்துவம்? சந்திரன் தான் மனோகாரகன், உங்கள் மனதை ஆள்பவன். ஒரு மனிதனின் எண்ணம் எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்க்கையையும் அமையும். உங்கள் எண்ணங்களை செதுக்குவது உங்கள் நட்சத்திரம்தான். அதனால்தான் நம் முன்னோர்கள் பிறந்த நாள் கொண்டாடுவதை விட ஜென்ம நட்சத்திர நாளை கொண்டாடுவதை மிக உயர்வாக கருதினார்கள். ஒரே ராசியில் பிறந்த 2 பேருக்கு வெவ்வேறு பலன்கள் நடப்பதை கவனித்திருக்கிறீர்களா? மேசராசியில் பிறந்த ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும், இன்னொருவர் வியாபாரத்தில் நஷ்டப்படுவார். ஏனென்றால் ராசி என்பது ஒரு வீடு போன்றது. நட்சத்திரம் என்பது அந்த வீட்டிற்குள் இருக்கும் வெளிச்சம். உங்கள் நட்சத்திரம்தான் உங்கள் பலம் எது, பலவீனம் எது என்று காட்டும் திசைகாட்டி. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தெய்வம் காவல் இருக்கிறது. அந்த தெய்வத்தை தெரிந்து கொண்டால் உங்கள் கஷ்டங்கள் பனிக்கட்டி போல உருகும். சில உதாரணங்களை இங்கே பார்ப்போம். அஸ்வினி தேவர்களின் மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள். பரணி தர்மத்தின் அதிபதி யமன். கார்த்திகை ஞான கடவுளான அக்னி பகவான். ரோகிணி படைப்பு கடவுள் பிரம்மா. திருவாதிரை முழுமுதற் கடவுள் சிவபெருமான். பூசம் தேவர்களின் குரு பிரகஸ்பதி. திருவோணம் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. தன் நட்சத்திர அதிதேவதையை வழிபட்டால் வாழ்க்கை தடைகள் மெதுவாக விலகும். ஒவ்வொரு மாதமும் நம் ஜென்ம நட்சத்திர நாள் வருகிறது. அன்று மனம் அதிக உணர்வுடன் இருக்கும், நினைப்பவை விரைவில் பலிக்கும், தெய்வ அனுக்கிரகம் அருகில் இருக்கும். அதனால்தான் பழங்காலத்தில் ஜென்ம நட்சத்திர நாளில் கோவில் வழிபாடு, தானம், விரதம் செய்தார்கள். ஒரு அழகான கிராமத்தில் சோமசுந்தரம் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகுந்த உழைப்பாளி. ஆனால் செய்த காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. விரக்தியில் ஒரு ஞானியை சந்தித்தான். அந்த ஞானி கேட்டார், உன் நட்சத்திரம் எது தெரியுமா என்று. அவன் சொன்னான், சாமி, அது ஏதோ ஒரு நட்சத்திரம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்றான். ஞானி சிரித்து கொண்டே சொன்னார், உன்னை பெற்ற தாயை நீ எப்படி மறக்கக்கூடாதோ அப்படியே உன்னை பூமிக்கு வரவேற்ற நட்சத்திரத்தையும் மறக்கக்கூடாது. அதுதான் உனது ஆன்மீக அடையாளச் சீட்டு என்று. அன்றிலிருந்து சோமசுந்தரம் ஒவ்வொரு மாதமும் தன் நட்சத்திரத்தன்று தன் வீட்டு தெய்வத்தை வணங்கி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தான். அடுத்த சில மாதங்களிலேயே அவன் வாழ்வில் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே நகரத் தொடங்கின. அவன் மனம் தெளிவடைந்தது. இது வெறும் கதையல்ல, ஒரு வாழ்வியல் உண்மை. உங்கள் நட்சத்திர நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை மிக எளியவை. அதிகாலை நீராடி குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையின் பெயரை 108 முறை ஜபியுங்கள். அன்று ஒருவருக்காவது உணவு அல்லது ஆடை தானம் செய்யுங்கள். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழம் கொடுப்பது மிகச்சிறந்த பரிகாரம். நட்சத்திரம் என்பது வானத்தில் இருக்கும் வெறும் ஒளிப்புள்ளி அல்ல, அது உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் தெய்வச்சுடர். உங்கள் நட்சத்திரத்தை நேசியுங்கள், அது உங்கள் விதியை மாற்றும். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.